தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். பெரியவர்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இதுதான் இன்றைக்கு உள்ள தலைப்பு. சொல்லி பாருங்க, நீங்க எங்க போய் நிப்பீங்களா? பெரியவர்களுக்கு முன்பாக. ஒவ்வொரு செய்தியும் இறைவன் உங்களுக்கான வார்த்தையை அவர் இருதயத்திலிருந்து கொடுக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? இது யாருக்கோ என்று நினைக்காதீங்க என் அன்பு மக்களே. இது உங்களுக்கான அவருடைய அருளுரை. இது உங்களுக்கான அவருடைய இருதயத்தின் பாரம். இது உங்களுக்கான அவருடைய சத்தம். இது உங்களுக்கான பரலோகம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய மன்னா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். திரும்ப ஒரு முறை எனக்காக கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க. என்னங்க அப்பளமா பேசுறீங்க? நான் உயர்த்தப்படுவேன். யாருக்கு முன்பாக? பெரியவர்களுக்கு முன்பாக. அப்ப பெரியவர்களுக்கு முன்பாக உயர்த்தப்படணும் என்று சொன்னால் கையில என்ன எடுத்துட்டு போனோன்றாரு? வெகுமதி. சாமுவேலுக்கு முன்னாடி சவுல் போகும்போது என்ன எடுத்துட்டு போனாரு? ஒரு கிஃப்ட். நம்ம அபிகாயில் நினைக்கிறேன், தாவீதை பார்க்க போகும்போது என்ன கொண்டு போறாங்க? ஆமா, அது சப்ஜெக்ட் வேற. ஆனால் இன்றைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, உன்னை மகா பெரியவர்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார் என்று நான் நம்புறேன். என்ன சத்தமே இல்லை மக்களே? இறைவனுடைய வார்த்தை என்பது என்ன? வாசிச்சு பாருங்களேன், வாசித்து பாருங்க, உங்களை உற்சாகப்படுத்தும்படி. பேதுருவின் புஸ்தகம், என்னோடு கூட பேதுருவின் புஸ்தகம் உங்களை உற்சாகப்படுத்தும்படி 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதை ஒவ்வொன்றும் தனித்தனியா ருசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சாதாரணமான மனுஷனால எங்க நிற்க வேண்டிய ஆளு? உலகத்துல சொல்லுவாங்களா, இவன் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள்ரா, இங்க இருக்கிறானே. என்ன சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்களாம் என்ன ஒரு மாதிரியா? இவன் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். அம்மாங்கனே மாலை. ஒவ்வொருடைய திறமைகள், ஒவ்வொருடைய ஞானத்தை பார்த்து சொல்ல, இவன் எங்கேயோ இருக்க வேண்டியவன் எங்க இருக்கிறான்? அரண்மனையில் இருக்கிறவன் வனாந்தரத்தில் முச்செடி ஓரமாக ஆடு மேய்க்கிற மோசே, ராஜாவா இருக்க வேண்டியவன் ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீது, ராஜாவா இருக்க வேண்டிய அரண்மனையில் வாசம் பண்றவன் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். மகனே மாலே, ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் இறைவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு ஊதாரி மைந்தர்களாக கிடக்கிறோம். அந்த இளைய குமாரன் பன்றி தவிட்டு தின்னக்கூடிய மனிதனாக கிடந்தான். ஆனாலும் அவனை ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்தும்படியான ஒரு யோசனையை கர்த்தர் தருவார். அந்த இளைய குமாரனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு யோசனை. அதனால இந்த செய்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் திரும்ப திரும்ப பாடல் நேரத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு கான்செப்ட் மொத்தம் திரும்ப திரும்ப வந்தது. என்ன சொல்லுங்க பாப்போம்? ஒரே ஒரு கான்செப்ட் திரும்ப திரும்ப வந்துச்சு. சொல்றாங்க பாருங்க, அம்மா கருவில, தாயின் கருவில. அப்போ
உலக தோற்றத்திற்கு முன்னே ஒரு பிளான் இருக்கு. நான் எங்க நிற்க வேண்டும்? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்னை அதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் யாருக்கு முன்னாடி? நீங்க நம்புறீங்களா? பெரியவர்களுக்கு முன்பதாக. அது ராஜாவா இருக்கலாம், அது ஒருவேளை தலைவனா இருக்கலாம், யாரோ. ஆனாலும் நீங்கள் தேவ சன்னிதானத்துக்கு போவீர்களானால் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய கூட்டமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இறைவனுடைய கிருபை உங்களுக்கு தெரியுமா? 8:9 கொரிந்தியர்ல நீங்கள் ஐஸ்வர்யன்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அப்போ நம்ம உயர்த்தும்படிக்கு இறைவன் எப்படி ஆயிருக்காருங்க? மகனே மாலை. அப்போ பெரியவர்களுக்கு முன்பதாக நாம் இந்த வெள்ளிக்கிழமையில் கர்த்தர் ஆலோசனை தருகிறார். அப்படியே எடுத்துக்கிட்டு போங்க. நாங்களாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நெருப்பு மிதிக்க போவோம். நெருப்பு மிதித்து அந்த கரியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வாசல் நுழைவில் கட்டி வைப்போம். அந்த மாலையை எடுத்துட்டு வந்து வீட்டிலே வைப்போம். ஐயா அங்கே கேட்குறீங்க, கழுவி கழுவி ஊற்றுவானுங்க, அதை எடுத்து குடிப்போம். அந்த சிலையும் அதையும் கர்மம். இப்போ நினைச்சா வாந்தி வருது. நான் சொல்றேன், இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போங்க, நீங்க ஆசீர்வதிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆம், அந்த கர்மங்களை தான் இறைவன் தெரிந்து கொண்டார். கர்ம வீரன் இயேசு கிறிஸ்து. காமராஜர் எண்ணிடாதீங்க. கர்மத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து, பாவத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட இந்த நாள் தியானத்திற்காக ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு முன்னாடி நிறுத்த போறேன். பெரியவர்களுக்கு முன்பதாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்பதற்காக உயர்த்தப்பட்டவர்களை ஒரு 3 பேரை உங்களுக்கு நிறுத்த போறேன். சில நிமிடங்கள். நம்பர் 1, சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைத்து அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இப்போ மிகப்பெரியவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். யார் அவரு? சாமுவேல். மிகப்பெரியவர், மிகப்பெரிய ஒரு ஆசாரியன். ஒரு உதாரணமா ஒரு போப்பு வந்தால் இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்? இது கிறிஸ்துவ முறைப்படி நான் பேசுறேன். காஞ்சி பெரியவர் வந்தால் எப்படி இருக்கும்? இது உலக பிரகாரமா பேசுறேன். தேவாதி தேவன் நம்முடைய நகரத்திற்குள் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் யார் வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஈசாய் வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் யார் இல்லை? தாவீது இல்லை. இந்த அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம்? 16வது அதிகாரம். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். இப்பொழுது சவுல், உன்னுடைய ராஜ்யம் 1 வருஷம் தான் ஆயிற்று, ஆனால் உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னிடத்தில் தம்பி. இங்க பாருங்க, நான் சொல்றத கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் சிந்தைகளில் உட்கார பண்ணுவார். உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரட்சிப்பு ராஜரீக ரட்சிப்பு. உங்களுக்கு கொடுத்திருக்கிற மீட்பு ஏதோ மதம் மாறுவதற்கான மீட்பு அல்ல. உலகம் தர முடியாத மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு மீட்பு. அது பணம் பொருள் கொடுத்து வாங்க முடியாத மீட்பு. இது மனிதனால் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு மீட்பு. அந்த மீட்பு தான் இப்பொழுது தாவீதுக்கு பார்க்காமலேயே பேசுறாரு. சாமுவேல் ஐயா, ஒன்று ராஜ்யபாரம் நிலை நிற்காது,
கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கட்டளையிட்டார். இங்க பாருங்களேன், இப்போ சின்ன பையன் தாவீது, ஆனால் தாவீதை பற்றி தானே தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கு. என்ன இருக்கு? நல்லா இருக்கு வார்த்தைங்க. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி நம்புறீங்களா? இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இடத்துல தான் நான் அங்கே இருக்கிறேன்னா அடிக்கோடிட்டு பார்க்கணும், ஹைலைட் பண்ணி பார்க்கணும். அடிக்கோடிட்டு பாருங்கள். கர்த்தர் தமது இருதயத்திற்கு ஏற்ற கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. தமக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். தமக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் கீழ்கோடிட்டு படிங்களா. The Lord has sought for himself a man after his own heart. தமக்காக. அப்போ இந்த உலகத்தின் ராஜ்யம் பிஜேபியா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், எந்த எம்கேவா இருக்கட்டும், அது இனி வரப்போகிற வெற்றி கழகமாக கூட இருக்கட்டும், ஆனாலும் நாட்டை ஆளுகிறது இறைவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் மட்டும்தான் ஆள முடியும். நண்பர்களே, இது தாவீது 16ஆம் அதிகாரத்தில் ஈசா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தாவீதை தேடுறாரு. ஆனால் கர்த்தர் சாமுவேலுக்கு முன்னாடியே, சவுலுக்கு முன்னாடியே அங்கேயே ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். ஈசாயின் அடி வேரில் ஒரு கரு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால், தம்முடைய ஆவியினால் உங்களை கழுவி, தம்முடைய வார்த்தையினால் சுத்திகரித்து உங்களை கர்த்தர் முத்தரிக்கிறார். இப்போ வாசித்து பாருங்களேன், 16-11 என்ன இருக்கு? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். ஆமா, இந்த விஷயமெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். அப்படி தானே? 1-2 பேரை தவறு வச்சு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டீட்டெயிலாக தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், பெரியவர்களுக்கு முன் நிறுத்துவதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஏன் தெரியுமா? அம்மா கருவில உருவாக முன்னே உன்னை கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். எதற்காக? நீங்க ஒருவேளை உங்களுடைய காலத்தில் ஆடு மேய்க்கலாம் பிரதர். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இந்தியாவில் வச்சிருக்கு, யாதவா இல்லை? ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி வச்சிட்டான். 16,000 கம்யூனிட்டி இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும், 1-2 இல்லை. நண்பர்களே, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஆனால் அப்பா எல்லாருக்கும் முன்பதாக உன் தலையை உயர்த்தி எல்லா ஜாதிகளுக்கு மேலாக உன்னை நிலைநிறுத்தும்படி கர்த்தருடைய இரத்தத்தினால், தம்முடைய வார்த்தையினால் உங்களை அவர் அழைத்து முன்குறித்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசட்டும். நம்பர் 1, சாமுவேலுக்கு முன்னாடி இப்பொழுது கொண்டு வரப்படுகிறான். யாரை? இல்லை, அதை எடுத்துன்னு வந்து கோக்கணுங்க. எதை எடுத்துட்டு வந்தே? 13-14 எடுத்துன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க. தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன், தமக்கானவன், தம்முடைய ராஜ்யத்திற்கானவன். அழகா எடுத்துட்டு வந்து அங்க நிறுத்துறார். இப்பொழுது 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், அவன் அங்க இங்க கேமரா காட்டுது பாருங்களேன், அந்த கேமரா அப்படி காலில் இருந்து மேலே வரை காட்டுது. இப்போ எது மட்டும் காட்டுது? ஹீரோவை வெறும் முகம் மட்டும் காட்டுது. சிவந்த மேனி, அழகிய கண்களும். என்ன கண்கள்?
இறைவன் ஒருவனை செலக்ட் பண்ணா எப்படி செலக்ட் பண்ணார் பார்த்தீங்களா? அழகில் ரூபன் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அபிஷேகம் பண்ணி. நான் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சவுலுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தை இதுதான். இவன் தான், அது எனக்காக தேடி கண்டுபிடித்த மனிதன் இவனே. சின்ன பையன், குட்டி பையன், தள்ளப்பட்டவன், வெஸ்ட் என்று விடப்பட்டவனை கர்த்தர் அம்மா கருவிலே முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அங்கே கொஞ்சம் ஓரமாக அவன் ஹார்ட் பீட்டில் கொஞ்சம் காதை வச்சு கேட்டிங்கன்னா எஃப்எம் பேசும். என்ன எஃப்எம் பேசும் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு பெரிய ஐயா வராரு, விருந்து வச்சுருக்காங்க, ஆனால் என்ன சேர்க்காம வெளியே விட்டுட்டாங்க. இந்த அனுபவமெல்லாம் எனக்கு ரொம்ப, ஏன்னா நாங்களாம் சின்ன வயசில் படிக்கிறதுக்காக தாய் தகப்பனை விட்டுட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே நடந்த வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அப்பா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த மாதிரி நல்ல காரியங்களில் தள்ளப்பட்ட சமயங்களில் கதறினது கொஞ்சம் நெஞ்சமல்ல. அதுதான் சொன்னேன், தாவீதுனுடைய காதுகளில், இருதயத்தில் உங்கள் காதை வச்சிங்கன்னா கண்ணீர் விடும். மிகப்பெரிய ஒரு விழா நடக்குது, ஆனால் தாவீது தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்ட மனுஷனாய். மகனே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தள்ளட்டும், வெறுக்கட்டும், ஆனால் உன்னை முன் குறித்தவர் உண்மையின் நினைவாக இருக்கிறார். ஏற்ற காலம் வரும், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன்னை கர்த்தர் கவனிக்கிறார். அவனை அழைக்கும் பொழுது எதை காட்டுறாரு? என்னங்க சத்தமே காணோம்? சிவந்த மேனி, அழகிய கண்கள். அது நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க, அது 2 மட்டும். இப்போ வாங்க சங்கீதம் 89:20, அப்போஸ்தலர் 13:22. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணேன், பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தேன், என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்போஸ்தலர் 13:22. சத்ரு அவனை நெருக்குவதில்லை, சத்ரு அவனை தொட முடியாது, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். யாரே நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை மீட்டா, உங்களை ரட்சித்திருக்கிறார், அவர் உங்களை காப்பார். நம்புறீங்களா? வேத வசனத்தை அப்படியே நம்புங்க, 100% நம்புங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். அப்போ தாவீதை எதுக்கு தெரிந்தெடுத்தார்? 10:11 அல்ல, 8:9 அல்ல, 7:8 அல்ல. எப்படி? எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். சரி, நம்ம அங்கே இங்கேமா பிச்சுக்கிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்சம் வாங்க, 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18வது வசனம். இப்பொழுது தாவீது எங்க நின்னாரு? ஃபர்ஸ்ட் நண்பா, எங்க நின்னாரு? எங்கெங்க நின்னாரு? சாமுவேலுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இப்போ 16-18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். இப்போ சவுலையாவுக்கு பேய் பிடிச்சின்னு இருக்குது. பைத்தியம் தான் சொல்லணும். ஒரு நேரம் இருக்கிற புத்தி மறுநேரம் இல்லைன்னா அவங்க யாரு? சரியான சைக்கோவா இருக்கான் போல இருக்க, அப்படி தானே சொல்லுவோம். சரியான சைக்கு. அந்த மாதிரி ராஜா செம சைக்கு. என்னாச்சு? அந்த சைக்கோவை கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டயலாக் விடுறாங்க அவங்க ஆளுங்க. பாருங்க, படிங்க. இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. தம்பி,
வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், யுத்த வீரன், காரிய சமர்த்தன், காரிய சமர்த்த, சௌந்தரியமுள்ளவன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் இவ்வளோ என்றார். கேட்டகரி, இவ்வளோ திறமசாலி, இவ்வளவு அழகான பிள்ளை. அப்பொழுது 23வது வசனம், அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது, இங்க பாருங்களேன், உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஊழியம் செய்வார். என்ன சத்தம் இல்லை? உன்னை உயர்த்துவதற்கு யார் ஊழியம் செய்யுது? அது நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஊழியம் பேய் செய்யுதுன்னு சொல்கிறேன். ஆனால் அதை கூட யார் தான் அனுப்பி வைக்கிறாரு? ஏய், சத்தமே காணோம். ஹலோ, இப்போ சாமுவேலுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறாரு. கூப்பிடுறவனன்றாரு. அழைக்கப்படாதவன், சம்பந்தமே இல்லாதவன் சம்பந்தப்படுத்துகிறார். மகனே, ஜாதி வரி பிடித்தவன், கோயில் கட்டி அபிஷேகம் பண்ணினவனெல்லாம் தூக்கிட்டு வந்து புல்பிட்டை நிற்க வச்சு பேசுகிறான். என் வார்த்தை என்ன சொல்லக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரைஸெல்லாம் எத்தனை கோயில் வேணாலும் கட்டு. 6 கோயில் கட்டினவன், கும்பாபிஷேகம் செய்தவன். இன்றைக்கு பிரசங்கிமார்களாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதெல்லாம் பிரம்மை பிடித்து இரவு நேரங்களில் பேயினால், அசுத்த ஆவிகளினால் அலக்கழிக்கப்பட்டு கைகளால் ஆணி பிடித்து தகுதி எழுதுகிறவனெல்லாம் இன்றைக்கு பிரசங்கியாராக இருப்பது மிகப்பெரிய விசேஷம். நண்பர்களே, இப்பொழுது தாவீதை உயர்த்துவதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது, நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஊழியத்தில் சிறந்தவர்களாக வளர்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை வரங்களை தருவார் என்றுன்னா, அந்த கிருபை வரங்கள் யார் மூலமாக தான் தெரியும்? அவர் அனுப்புகிறாரு பாருங்க. வியாதிஸ்தர்கள் அவர் தான் அனுப்புவார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்புறீங்களா தம்பி? நம்புறீங்களா? அது உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கட்டும், கர்த்தரே வாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நான் இறைவனிடத்தில் கற்றுக்கொண்டதெல்லாம், தெய்வத்தினிடத்தில் கற்றுக்கொண்டதெல்லாம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் உன்னை பெரியவர்களுக்கு முன்பதாக நிறுத்துவதற்கு. இந்த தாவீதுக்கு இப்போ சவுலுக்கிட்ட போகிறதுக்கு என்ன தேவைப்படுது? சவுலுக்கு பேய் பிடிக்கணும். இப்போ அதனால் சவுலுக்கு இவர் என்ன பண்ணுறார்? இப்போ தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். சொஸ்தமாவான். இப்போ சொஸ்தமாவான். இப்போ இங்கே பாருங்களேன், பெரியவர்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. அங்கே ஒரு ஃபஸ்ட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனுஷனை வந்தார், அபிஷேகம் பண்ணார், அது ஒரு தீர்க்க தரிசனம். ஓகே. ஆனால் இப்போது சவுலுக்கு, ராஜாவுக்கு முன்னாடி இவர் நிற்கிறாரு. இப்போது அடுத்து இன்னொரு சீனை காட்டுறேன், என்னோடு கூட வாங்க. 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சவுல் தவறு செய்யும் பொழுது ஃபஸ்ட் இயர்லேயே தாவீதை என்ன பண்ணுறோம்? தீர்க்க தரிசனமாக பார்த்தாச்சு. என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்காக தேடி கண்டுபிடிக்கப்படுகிற ஒரு மனுஷன். ஓகே, அப்படியே ஸ்டெப் பை வந்துகிட்டே இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தோம், இப்போது அரண்மனைக்கு வரோம். அரண்மனைக்கு வந்துட்டார். இப்போது அரண்மனையில் இருக்கிறவன் திரும்ப எங்கே போயிட்டான்? ஆர்மிக்கு போயிட்டான். திரும்ப அப்படி வேடிக்கை பார்க்க எங்கே வரான்? இப்போ இராணுவ தளத்துக்கு வரான். அங்கே வந்தால் கோலியாத்து 40 நாள் கொக்கரிச்சிட்டு இருக்கிறான். அங்கே என்ன ஆச்சுன்னா, இப்போது அந்த கொக்கரிப்பின் சத்தத்தை கேட்டு 45வது வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே சவுலின் இராணுவம் அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய இராணுவங்களோடு நான் வருகிறேன் என்று சொல்லி 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று. 49
தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். ஓகே, முடிஞ்சு போச்சு. 50வது வசனம். இவ்விதமாய் தாவீது ஒரே ஒரு கல்லினால் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் கையில் என்ன இல்லை நண்பா? ஆனால் தாவீதின் கையில் அபிஷேகம் இருக்கியா? என்ன சத்தமே இல்லை. தாவீதின் கையிலே கர்த்தருடைய இருதயம் இருக்கு, தாவீதின் கையிலே தரிசனம் இருக்கு, தாவீதினுடைய தலையின் மேல் அபிஷேகம் இருக்கு, தாவீதினுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் அப்படி ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க. தாவீதை தெய்வம் கண்டுபிடிக்கும் பொழுது தாவீதுக்கே தெரியாது. தாவீதை அபிஷேகம் பண்ணி வருவது சவுல் சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வரும்போது தாவீதுக்கே தெரியாது. இப்பொழுது இஸ்ரவேலை கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கோழி சேவலை கொன்று போடுவேன் என்று தாவீதுக்கே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. மகனே மகளே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறது, கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறது ஏன் எதற்கென்றே யாருக்கு தெரியும்? தெரியுமா? தம்பி நீங்க ஒரு வர்ஷிப்பர், நீ ஒரு மெசஞ்சர், தம்பி நீ கீபோர்டு வாசிக்கிறவன், தம்பி நீ ஆன்லைன்ல இருப்ப, தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை கர்த்தர் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார். சோத்திரமே வர மாட்டேன், இவர் மட்டும்தான் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதனால் என்ன ஆச்சு? என்னோடு கூட பாருங்க 55வது வசனம். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். இவன் யாருடைய மகன்? அதற்கு அப்னேர், இப்படி கத்தி இல்லாத சண்டை போட்டு நம்ம 40 நாள் கத்தி நிற்கிறோம் கத்தி வச்சுக்கிட்டு, ஆனால் ஒரே சவுண்டு கொடுத்து ஒரே கல்லால் ஜெயித்து போட்ட நீ யார் இவன்? டேய், நீ தாண்டா அவன், உனக்கு பதிலாக வந்திருக்கிறவன். உங்களுக்கு தெரியுமா? மரித்து போன பரிசுத்தவான்களுக்கு பதிலாக கர்த்தருடைய அபிஷேகம் உன் தலையின் மேல் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க. நான் தான் சொல்றேனே, உங்களுடைய பாரத்தை எடுத்துட்டு கர்த்தர் சமூகத்துக்கு போறீங்க, அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அது ஜெபமே இல்லை. கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுதும் போகிறது போல அண்ணால் போனால் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்க பாரத்தை எடுத்துட்டு போகாதீங்க. இருக்கும் சில நேரங்களில் தாங்கன்னா பாரம் இருக்கும், ஓகே. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுதும் போற மாதிரி போங்க, கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பா. இப்பொழுது தாவீதை பற்றி விசாரிக்கப்படுது. யாருடைய மகன்? நடந்தது தெரியுமா மகனே? இப்ப பாருங்களேன், இப்ப எத்தனை சம்பவம் பார்த்துட்டு இருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் தேவன் முன்குறித்தது தாவீதுக்கு தெரியாது. சாமுவேல் வீட்டுக்கு வந்திருக்கிறார் தெரியும், ஆனால் இவரே தான் அபிஷேகம் பண்ண வருகிறார் என்று தெரியாது. கோலியாத் 40 நாள் இஸ்ரேலுக்கு விரோதமாக கொக்கரிக்கிறவனை நான் தான் கொன்று போடுவேன் என்று தெரியாது. எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப பாருங்க எந்தெந்த இடத்துல நிற்கிறார் அவரு. பெரிய மனிதன் கோலியாத்துக்கு முன்பதாக, பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு முன்பதாக, இஸ்ரவேலிலேயே முதல் பெரிய ராஜா அவருக்கு முன்னாடி நிற்பதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். பாருங்களேன், அக்கா ஆனந்தி மட்டும்தான் கையை தட்டுறாங்க, நீ யாருமே தட்ட மாட்டேங்க. என்ன உணர்வே கிடையாது நமக்கெல்லாம். அப்படியே நமுத்து போன அப்பள மாதிரி கிடக்கிறோம், கை தட்ட மாட்டோம் நம்மெல்லாம். ஏன்னா நமக்கு அந்த சொரணையே இல்லைல்ல. என்னை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியலையே. இப்ப தனியா பிரிச்சு காட்டும் போது தான் தெரியுது, பெரியவர்களுக்கு முன்பதாக நான் உயர்த்தப்படுவேன். எனக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன், எனக்கு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? என்ன சத்தம் இல்லை? அது ஒரு வேளை நட்டம் போல தெரியும், எனக்கு ஒரு வேளை அது கஷ்டமா தெரியும், அது எனக்கு ஒரு வேளை வேதனையாகவும் இருக்கும். டோன்ட் வரி பிரதர், கர்த்தர் எனக்கு முன்பதாக பெரியவருக்கு முன்னாடி நிறுத்துவா. ஒரு சின்ன பாட்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா சரியான நேரம் 8:30 மணி. நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம் குடிச்சிங்க, சோடா குடிக்கிறோம் குடிச்சிங்க, வாங்க. ரெண்டு மைனர். சூழ்நிலை எல்லாம் மாறின போதும்
அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தி கருவிலே கண்டவர் அருகிலே நின்றில் சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். ஓ சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமிந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஏன் இந்த ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா. ஏசையா 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 ஏசையா. மூன்றாவது சரணம். சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறட்டும். சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர் கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தீர் கருவிலே கண்டவர் அருகிலே நின்றீர். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். ஏசையா 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 ஏசையா. அதுக்கப்புறம் நீங்க பாடணும். அது அப்படியே ரிங்காரம் விட்டுட்டே இருக்கும் உங்க மனசுல. அதனால தான் பாதியிலே நிறுத்திடுறேன். அது கண்டினியூ ஆகணும் உங்க மனசுல. அந்த அந்த எக்கோ வாய்ஸ் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஏசையா 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 ஏசையா. ஓகே. தாவீதுக்கு இன்னொரு இடத்துல சின்ன ஒரு பிட்டு இருக்கு. அந்த பிட்டை மட்டும் காட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். டைம் இருக்குதான்னு தெரியல. நான் வேற பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பிஸிங்க. காலையிலேருந்து ரொம்ப டைட் ஷெட்யூல். வீட்டுக்கு வரும்போது மணி 3 அப்படி சொல்லிட்டு போனேன். இன்னும் நான் மெசேஜே எடுக்கலப்பா. ஆனால் காலையிலே சொல்லிட்டாரு, பெரியவர்களுக்கு முன்பதாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆன்லைன் மக்களுக்கெல்லாம் டைட்டில் எல்லாம் கொடுத்துட்டேன். தம்பி ரேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிங்க. ஆனால் நான் ரெடி ஆகலை. ஆனால் அம்மா கருவிலை தெரிந்தெடுத்தவர் சும்மா விடுவாரா? பெரியவருக்கு முன்னாடி நிற்க வைக்கணும்ல. ஹல்லேலூயா. ஆமாம், நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி செம க்ரௌடு. 2 பேரும் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷத்தை சொல்லிட்டு திரும்பிட்டோம். அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புங்க. எல்லாம் வால் போஸ்ட்டை போட்டு பிட் நோட்டீஸை போட்டு வால் போஸ்ட்டை போட்டு அவங்களாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வரவே மாட்டான். கல்யாணம், பிறந்த நாள், சாவு 3த்தில் வருவான். அதனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், கன்வென்ஷன் ஸ்பீக்கராக மாறிடணும். அங்கே போயிட்டு குழந்தைக்கு பிரசங்கம் பண்ணாத, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பிரசங்கம் பண்ணாத. அங்கே இவெல்லாம் எவனும் வரமாட்டான். தம்பி வருவானா? நீ வால் போஸ்ட்டை போட்டு கன்வென்ஷன் வரவே மாட்டான். இதுதான் பேட்ரு. வச்ச முடிச்சிரு பேட்ரு. அல்லேலூயா.
ஒரு சின்ன கல்லு போதும் கோலியாத்தை வீழ்த்த. பானே, ஒரு சின்ன கிட்டார் போதுண்டா சவுலை வீழ்த்துவதற்கு. நண்பா, தெய்வத்தின் தேர்ந்தெடுப்பு போதும் சாமுவேலை வீழ்த்துவதற்கு. அவன் சாமுவேலுடைய எண்ணம் இல்லைன்னா ஆளை பார்க்குறான், முகத்தை பார்க்குறான். ஏய், ஒரு சிவந்த மேனி ஆட்டுக்கு பின்னாடி இருக்குடா, நீ யாரை பார்க்குற? ஜாண்டிக்கா இருக்கான், பணக்காரனா இருக்கிறான். இல்லை இல்லை இல்லை, ஒரு சிவந்த மேனியோடவன், கண்கள் ரூபமுடையவன், அழகான மனுஷன், நான் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். நீ பார்க்குற விதம் அல்ல. இப்பொழுது 18:1. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. இங்க பாத்தீங்களா? சாமுவேல், சால், third one கோலியாத், இப்போது the fourth one இளவரசன். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு லைனாக வருதுல்ல? நீங்கள் படிக்கிற பைபிளில் இப்படி டைட்டில் போட்டுன்னு வராது, நான் படிக்கிற பைபிளில் டைட்டில் போட்டுன்னு வருது பாருங்க. நீங்கள் சிரிக்கிற சிரிப்பு தெரியுது எனக்கு. பெரியவர்களுக்கு முன்பதாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் மகனே. நீங்கள் யாரா இருந்தாலும் இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ரொம்ப அதுதான் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 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 மயங்கி பாடுற, இப்படி சொக்கி பாடுற இறைவன் சொன்னேன். இன்றைக்கி கூட சொன்னேன். எல்லாம் ராஜசேகர் அவங்க அப்பா அவங்க அம்மா சாவில் எல்லாம் துக்கத்தோடு எல்லாம் கிக்கில் இருக்கிறானுங்க. நான் சொன்னேன், நானும் கிக்கில் தாங்கிறேன். அப்பாவின் ஆனந்த சந்தோஷத்தில் கேட்டால் சொல்லுவான், எங்கள் அம்மா சாவில் எங்கள் அண்ணன் ரொம்ப நாள் குடிக்காது இருந்தார், தண்ணி போட்டுன்னு வந்து உட்காந்து பேசுகிறாரு, சும்மா வாழறாரு, சும்மா வாழறாரு. சித்தியா இருந்துச்சுப்பா. சிக்கா இருக்கும்போது சித்திய விசாரிக்கல, இப்போ சித்தியா இருந்துட்டாங்க. அந்த மாதிரி உள்ள போற சரக்கு அது முறுக்கிக்கிட்டு கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கினே இருக்க சொல்லும். ஆனால் நமக்குள்ள சந்தோஷத்தின் ஆவி இல்லை. சுவிசேஷம் சொல்வதே நம்முடைய மூச்சுங்க. சரி, பெரியவர்களுக்கு முன்பதாக நிற்க செய்யும். நண்பா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் பலனோடு சந்தோஷமாக இருக்கிற நேரம் எது தெரியுமா? இறை சமூகத்தில் இப்படி தியானிப்பது தான். டைட்டியலை போட்டு தியானிங்க. சும்மா வெறுமனியாக வேதத்தை வாசிக்காதீங்க. டைட்டியல் போட்டு தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தோடு உட்கார்ந்து பாருங்களேன். ரொம்ப அமக்கலமாக இருக்கும். மணி டைம் போகிறதே தெரியாது. இப்போ இளவரசனுக்கு முன்பதாக டைட்டில் பாருங்க, நீங்கள் பெரியவர்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவீர்கள். இளவரசனுக்கு முன்பதாக நிற்கிறான். இப்பொழுது இளவரசன் இருதயமும் தாவீதின் இருதயம் ஒன்றிணைந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது வசனம், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். உடைமைகளையும் அவன் பெற்றுக்கொண்டான். பாருங்களா, இதுதான் பெரியவர்களுக்கு முன்பதாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இன்னும் ஒன்று கூட முடிச்சுட்டு நான் உங்களை அப்படி ஜெபத்துக்கு நடத்துறேன்னு விரும்புகிறேன். உங்களுடைய தியானத்திற்கு எத்தனை பேருக்கு வேணும்? ஐயா, இதனுடைய கண்டினியூட்டி இருக்குதா, அடுத்த பார்ட் இருக்குதான்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தியானத்திற்காக. ஏன்னா சத்தமே இல்லை. நான் ரொம்ப நினச்சி அதான் சொல்கிறேனே, அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு கர்த்தர் இந்த எளியவனை தெரிஞ்சுக்கிட்டார். பாருங்களா, இதுக்கு பார்த்துருந்தானே நான். இந்த மைக்கில் யார் நிற்கணும்? இந்த கேமராவுக்கு முன்னாடி யார் நிற்கணும்? யோசித்து பார் தம்பி. நான் அல்ல, அவர் நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை நிறுத்தியிருக்கிறார். எதுக்கு? நான் தகுதி இல்லை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நண்பர்களே, இப்பொழுது ஃபைனலி தாவீது நின்ற இடம், அந்த உயர்த்தப்படுகிற அந்த இடம் 6வது வசனம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இப்ப எங்க நிற்கிறார் பத்தியா தாவீது? நீங்கள் பெரியவர்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அல்லவர். ஒன்று என்ன சொல்கிறது, நான் அது கிடக்க ஏராளமாக இருக்குது. பெரியவர்களுக்கு முன்பதாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள்.
போதும்னு நினைக்கிறேன். பிரைஸ் எல்லாம் நம்புறீங்களா? தங்கச்சிம்மா, நீங்கள் பெரியவர்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவீர்கள். படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிடுங்க. உழைக்கிற காலத்தில் நல்லா உண்மையாக உழைங்க. அதற்கு பின்பதாக அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் வீட்டுக்கு தைரியமாக போங்க. என்னுடைய நாட்கள் யாருக்கு முன்னாடி? நான் ஒருவேளை கண்ணை மூடினாலும் சிங்காசனத்திற்கு முன்பதாக நான் நிற்பேன். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய படிப்பில் நான் உன்னதமான ஸ்தானத்தை நிற்பேன். நம்புறீங்களா தம்பி? நம்புறீங்க? நம்புங்க. நான் பெரியவர்களுக்கு முன்பதாக நிற்பேன். அவருடைய ரட்சிப்பு உன்னை சிறியவனுக்கு முன்பதாக நிற்க வைக்காது பிரதர். அவருடைய வார்த்தை உன் இருதயத்தை தொட்டு உங்களை உணர்த்தும் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் பெரியவர்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள். நம்புறீங்களா? அடுத்த டாபிக் ஒன்று இருக்கு. கர்த்தர் உன் பேரின் நினைவாகவே இருக்கிறார். கர்த்தரை செத்துமான நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். என்ன? ஆமாம். என்ன சத்தமே இல்லையே. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட்டுங்க இதெல்லாம். ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போது என்னை தெரிந்து கொண்டது எதுக்கு தான்? என்ன சத்தமே இல்லையா? என்னம்மா நம்புறீங்களா? நீங்கள் ஒரு வேளை என்னங்க எனக்கு படிப்பு இல்லை, என்னங்க நான் ஒரு எளிய வேலை செய்கிறேன். நோ நோ நோ. பெரியவர்களுக்கு சேவை செய்ய கர்த்தருடைய மாற்றுவா. பெரியவர்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய கர்த்தர் உன்னை நிறுத்துவா. ஓ ஸ்தோத்திரம். ஏன் நம்ம ஆவடியில் பாச தாமசராஜ் அங்கே சமையல் அறையில் சாப்பாடு செய்ய தாங்க தெரியும் அவருக்கு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க தான் தெரியும். ஆனால் இங்கே யாருக்கு ஒர்க் பண்ணார்? பெரியவர்களுக்கு முன்பதாக நிற்க வைப்பார். ஏராளமாக எப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்களை. உண்மையாக இருந்து பாருங்க. இன்றைக்கு நேற்றுக்கல்லங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டது. அம்மா கருவில் தோன்றும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? இந்த ரட்சிப்பு திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு சும்மா இல்லை. நீங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு வந்து போகிறது சும்மா இல்லை. இன்றைக்கி கர்த்தர் சமூகத்தை நிற்பது சும்மா இல்லை. ஏதோ ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். எல்லாரும்